வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் சட்னி. 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு 4 காஷ்மீரி சில்லி கலருக்காக எடுத்திருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு அதுவே போதும். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாங்கிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கோகனட்டு, உப்பு தேவையான அளவுக்கு. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ். 2 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு இந்த சட்னி செய்யறதுக்கு. இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம மிக்சியில போட்டுக்கலாம். இதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா டக்குன்னு இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தேங்காய், காஷ்மீரி சில்லி, புளி, வெல்லம், உப்பு, வெங்காயம், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, இதை எவ்வளோ நைஸாக நான் அரைச்சிடுறேன். நான் நார்மல் சட்னி நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான். இப்போ பாருங்க, சூப்பராக சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம காஷ்மீரி சில்லி போட்டிருக்கறனால இவ்வளோ கலராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் கடுகு, உளுத்த பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகாவும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் சட்னி தாளிக்கிறது தான். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தேங்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் கடைசியாக கொடுக்கும் போது இதோட ஹைலைட்டே இதுதான். தேங்காய் எண்ணெய் தாளிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு இது எல்லாத்தையும் தாளித்து நம்ம தோசை இது சட்னி மேலே ஃபுல்லாக நம்ம கொட்டிக்கலாம். அவ்வளோதான். 2 மினிட்ஸ் தான். சூப்பரான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.